ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லிமா வாங்க ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கீழே இறங்கி வராருங்க. அக்கா, நான் ஒரு ஃபைல் வச்சுருந்தேன், அதை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பார்க்கல விஜய் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதாவை கேட்டது அவளும் எனக்கு எதுவும் தெரியாதுமாமா அப்படின்றாங்க. டடா வாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த மீட்டிங் நடந்திருக்க வேண்டியது. வெண்பா நீ கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு. ஆனால் நேற்று வீட்டில் நடந்த பிரச்சனையால் அந்த ஃபைலை என்னால் எடுத்துகிட்டு போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. இன்றைக்கும் மீட்டிங் தள்ளி போட்டால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அது ஒரு முக்கியமான ஃபைலு அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாரு. அதுக்காக எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக போயிட்டு அலசி ஆராயிறாங்க, எங்கேயாவது மறந்து விஜய் வச்சுட்டாரா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட கடைசியில் இந்த பிரச்சனை நிற்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய எல்லாரும் தேடி பார்த்துட்டு ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வேணுமுன்னே நம்முடைய மல்லியை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மல்லி நீ ஏதாவது ஃபைல் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் எந்த ஒரு ஃபைலை பார்க்கல, எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு ரெண்டு பேர் என்னவே அவள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டால, அவளை இன்னைக்கு மாதிரி எப்படி விஜய் கிட்ட அவமானப்பட வைக்கிற, கேள்வி கேட்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரஞ்சிதா என்ன தரத்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி ஒருவேளை பழைய பேப்பருக்காரன் யாராவது வந்தானா அவனுக்கு ஏதாவது பழைய பேப்பர்ஸ் எடுத்து போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் வந்தாங்க, நான் எடுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஒருவேளை அதில் ஃபைலை எடுத்து வச்சு போட்டு கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ கூட ஞாபகம் இருக்காதா, நான் ஃபைலுக்கும் பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி கேட்குறப்ப இல்லை மல்லி நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. மல்லி இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டான். நேற்று மாமா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுன மாதிரி இன்னைக்கு மல்லியை எடுத்தறிஞ்சு பேசுவார், பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு நாளைக்கு அம்பியாவும் ஒரு நாளைக்கு அண்ணினாவும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நம்முடைய மல்லி மேலே ஒரு டைம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு சில டைமில் பயங்கரமாக கோவப்படுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேப்பருக்காரன் எங்கே இருக்கானா போயிட்டு கூப்பிட்டு வர ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேப்பர் புகார்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான், எப்போ கூப்பிடுவாங்களோ அப்படின்னுட்டு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாங்க, அதில் அந்த ஃபைல் இருக்க போகுதா இல்லையா, அந்த ஃபைலால் நம்முடைய மல்லிக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, விஜய் கேள்வி கேட்க போகிறத அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரஞ்சிதா ஒரு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டாலும் மறுபடியும் நம்முடைய மல்லியை கஷ்டப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க முயற்சியில் மண்ணை வாரி போடன்ற மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிவங்க. அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.